தூண்டும் பொழுது அவை எங்கு அமைந்துள்ளது என்று பார்த்தால் நம் கால்களில் பெருவிரலில் அப்படத்தில் குறிப்பிட்டிருப்பேன் 3 புள்ளிகளை 6 என்று குறிப்பிட்டு இருப்போம். அந்த 6 என்ற புள்ளிகளை தூண்டும் பொழுது சுரப்பிகளினால் ஏற்படும் குறைபாடுகள் சரி செய்யப்படுகிறது. நம் உடலில் அந்த உபாதைகள் குறைவதை நம்மால் காண முடியும். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் தைராய்டு சுரப்பியினால் ஏற்படும் உடல் உபாதைகள் என்று பார்த்தால் தைராய்டு சுரப்பி குறைவாக சுரந்தால் உடல் பருமன் அதிகமாகும், மாதவிடாய் பிரச்சனையே ஏற்படும், முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படும், உடல் சோர்வு, அசதி, மந்தத்தன்மை, எலும்புகளில் வலி, இப்படி மெலிதல், கண் பிதுங்கி வருதல், பற்கள் முழுவதும் வலி போன்ற பிரச்சனைகளை நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாம். ஆக அதே போல் மற்ற சுரப்பிகள் ஜீரணத்திற்கான சுரப்பிகள், அப்புறம் நாம் சிரிப்பதற்கு கூட ஒரு சுரப்பி, தூங்குவதற்கு ஒரு சுரப்பி செயல்பட வேண்டியிருக்கிறது. நாம் அன்னிச்சையாக சில விஷயங்கள் நம் அறிவு வேலைக்கு செய்ய வேண்டுமென்றால் அதற்கு ஒரு சுரப்பி, இப்படியாக நாம் இனப்பெருக்க மண்டலம் சரியாக செயல்படுவதற்கு அங்கு ஒரு சுரப்பி. ஆக நம் உடலில் அனைத்து செயல்பாடுகளிலும் சுரப்பிகளினுடைய முக்கியத்துவம் மிக அதிகமாக உள்ளது. நம்ம சுரப்பிகள் சரியாக இயங்கவில்லை என்றாலே நம் உடலில் மாற்றமும் நம் மனதிலும் மாற்றம் உண்டாவதை உணர முடியும். சுரப்பிகள் சரியாக வேலை செய்யும் பொழுது நம் மனமும் ஆற்றலுடன் இருக்கும், உடலும் ஆற்றலுடன் இருக்கும். ஆக சுரப்பிகளை சரியாக இயங்க செய்யும் மாஸ்டர் கிளாண்டை தூண்டிவிட்டு நம் உடல் உபாதைகளை சரி செய்ய இந்த 6வது புள்ளி பயன்படுகிறது. இந்த 6வது புள்ளியை தூண்டும் பொழுது சுரப்பிகளின் செயல்பாடு சமநிலைப்படுத்தப்படுகிறது. இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது சிம்பிளாக உங்களுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கேன். இந்த 6வது புள்ளியை தூண்டுவதன் மூலம் நம் உடலின் சுரப்பிகள் செயல்பாட்டை சமநிலைப்படுத்துகிறோம். ஓகே, நன்றி. இந்த 6வது புள்ளி முடிவடைகிறது.